சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற போது ஆண்டவர் செய்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். பல்வேறு நபர்களூடாக பல்வேறு சூழ்நிலைகளில் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்னும் விசேஷ விதமாக இறந்து போன எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸுக்கு அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்னும் அவருடைய ஆண்மலை பாட்டிக்காக இந்த திருப்பலியில் நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற போது எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், எங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாய இறைவனின் மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீர். அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பேரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. அந்நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினார். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பேரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பேரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர்தம் திருப்பேரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்தெடுத்த யாக்கோவின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர்.
அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினாவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நடந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவர்களிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகின்றார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறை இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகின்றவர்கள் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், என்னில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாட்களில் நாங்கள் ஆண்டவர் இயேசு தனது சீடர்களுக்கும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் தான் உயிரோடு இருப்பதாக அறிவிக்கின்ற சம்பவங்களை பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம். அந்த வகையிலே இன்று எம்மாவு ஊருக்கு சென்ற இந்த சீடர்களுக்கு ஆண்டவர் தோன்றுகின்றார். இந்த எம்மாவு சீடர்களுக்கு தோன்றிய இந்த சம்பவத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலியோடு அடிக்கடி நாங்கள் ஒப்பிட்டு கொள்வோம். இந்த திருப்பலியிலே நடப்பது போல இறை வார்த்தைகளை முதல் கேட்டு அதனை விளங்கி கொண்டு பின்பு அப்பத்தை பிட்டு அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இதே சம்பவத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இதில் முக்கியமான விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால்,
ஆண்டவர் இயேசு அவற்றை விளக்குகின்ற போது, அவருடைய மறையுரை வார்த்தையை விளக்குகின்ற போது, இறை வார்த்தைகளை விளக்குகின்ற போது இந்த சீடர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள், எங்களுடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? இயேசுவிலே பிரியமானவர்களே, எங்களுக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த வார்த்தையாக இருக்கலாம், ஆண்டவர் செய்து வருகின்ற நன்மைத்தனங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்கள் ஆழ்ந்து சிந்திப்போம் என்றால் எங்களுடைய உள்ளங்களும் பற்றி எரியும். பல தடவைகளில் எங்கே பிரச்சனை இருக்கின்றது என்றால், அதனை நாங்கள் இருத்தி சிந்திப்பது குறைவாக இருக்கின்றது. அது நானாக இருக்கலாம் அல்லது நீங்களாக இருக்கலாம், குறைவாக இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது, எங்களை சுற்றி நடக்கின்ற சம்பவங்கள் அல்லது எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்திகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது எங்களில் இந்த மாற்றம் ஏற்படும். நாங்களும் கண்டுணர்ந்து கொள்வோம், ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் என்று எங்களுக்கு அழைப்பு விடப்படுகின்றது. இதைத்தான் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது பதவி காலத்தில் செய்தார். உடன் பிறந்தவர்கள், அவர் அடிக்கடி சொல்லுவது உடன் பிறந்தவர்கள், அவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற உறவுகளை பற்றியும், இயற்கையோடு இருக்கின்ற உறவை பற்றியும், மற்றது குடும்பத்தில் இருக்கின்ற ஆழமான அன்பை பற்றியும் தனது சுற்றுமடல்கள் ஊடாக, திருத்தூது மடல்கள் ஊடாக, தனது செய்திகள் ஊடாக, மரக்கல்வி ஊடாக ஆழமாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். எனவே இவ்வாறாக ஆண்டவர் அவரை ஒரு கருவியாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். எனவே அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். எங்களுடைய திருத்தந்தைக்காக, அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவருக்கு நித்திய இளைப்பாட்டி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். இன்னும் இந்த காலகட்டங்கள் எங்களுடைய திரு அவைக்கு மிகவும் முக்கியமானது. தூய ஆவியானவரின் தூண்டுதலால் நாங்களும் ஒரு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நாட்களில் நாங்கள் விசேஷ விதமாக மன்றாடுவோமாக. எழுந்து நின்று எமது தேவைகள் விண்ணப்பங்களுக்காக மன்றாடுவோம். உயிர்த்த இயேசுவின் எம்மாவு பயண அனுபவம் வழியாக அவரின் உடனிருப்பை சீடர்கள் விரும்புவதை நற்செய்தி வழியாக எமக்குணர்த்தும் ஆண்டவரே, நாமும் எம்வாழ்வு பயணத்திலே உமது உடனிருப்பையும் வழிநடத்தலையும் கண்டுணர்ந்து வாழ அருள் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனாகிய இயேசுவே, உமது இடமாக திரு அவையை பரிபாலித்து உம்முடம் அழைக்க பெற்ற திருத்தந்தி அவர்களுக்கு நித்திய சாந்தி கிடைத்திடவும், உமது பணியை தொடர்ந்திட தகுதியான திரு அவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவும் வரம் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தி காத்திடுந்தவனே, நோய், தனிமை, முதுமை போன்ற தாக்கத்தால் வீடுகளிலும் வைத்தியசாலையிலும் வேதனை உறும் அனைவர் வாழ்விலும் நீரே உற்ற துணையாக இருந்து தேற்றி காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். வெற்றியெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு பெற்று தந்திரலும். ஆமென். மலராயன் மனமதனை மன்னவா உன் பதம் சேர்த்தேன், மகிழ்வாக நீ அதனை மனம் வீச கரமெடுப்பாய், பலியென வாழ்வினை பரிசாக தருகின்றேன், பலியென வாழ்வினை பரிசாக தருகின்றேன். பலிகளை களைந்து பரிசுத்தமாக்கி, பலிகளை களைந்து பரிசுத்தமாக்கி, பரமனை உனதனை ஏற்றிடுவாய், பாமரன் எனக்கு உயிர் ஊற்றிடுவாய், பதுப்பாக பகாரிகரி சரிசாத சரிசப்பா, மலராயன் மனமதனை மன்னவா உன் பதம் சேர்த்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவேனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலிப்பொருட்களை கனிவுடன் ஏற்றருளும்மை வேண்டுகின்றோம். புதுப்பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றிக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஜாஸ்டி ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்த ஆயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசுனுடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் இருத்தி சிந்தித்து அதனூடாக நாங்கள் செயற்படுகின்றவர்களாக இருக்கின்ற மனநிலை எங்களில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுனுடைய செபத்தினூடாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது மண்ணுலகிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமையான துன்பங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுடைய அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பாதுகாப்பாகவும் நலமணிக்கும் இடமெந்தாகவும் இருப்பனவா. ஆண்டவர் உற்று நோக்குவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்திலிருந்த நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மா நிலமடையும். தினம்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி.
கவினூறு பாடி தொழுவேனும் சந்நிதி என்றும் நீதான் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும் ஒரு வார்த்தை போதும் ஒரு தீண்டல் அது போதுமே என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினம்தோறும் தினம்தோறும் உன்னை நானும் தேடி வருவேனும் சந்நிதி என்றும் நீதான் வாழ்வின் கதி. வழி எங்கே என தேடி வெளியேங்கும் போது நான் தேடும் வழியாவும் உன் சந்நிதி. வரம் கோடி உனை நாடி மனம் தேடும் போது நான் காணும் கதியாவும் உன் சந்நிதி. நதி கூடும் கடலாக விழி மூடும் இமையாக கவி பாடும் குயிலாக கனி ஊட்டும் சுமையாக வந்த எந்தன் சொந்தமே வாழும் உந்தன் பந்தமே. ஒரு பார்வை போதும் ஒரு வார்த்தை போதும் ஒரு தீண்டல் அது போதுமே என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினம்தோறும் தினம்தோறும் உன்னை நானும் தேடி வருவேனும் சந்நிதி என்றும் நீதான் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவினூறு பாடி தொழுவேனும் சந்நிதி என்றும் நீதான் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும் ஒரு வார்த்தை போதும் ஒரு தீண்டல் அது போதுமே என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினம்தோறும் தினம்தோறும் உன்னை நானும் தேடி வருவேனும் சந்நிதி என்றும் நீதான் வாழ்வின் கதி. அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் திருமகனின் அருள் அடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புது படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவேறிற்று, சென்று வாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. சதா சகாயத்தாயே உன் பாதம் தேடி வந்தோம். கருணை பொழிவாயே உன் சகாயம் தருவாயே. சதா சகாயத்தாயே சௌந்தர பூமியின் சௌந்தர வளமோங்கி சேமமாய் வாழ இறைவனை வேண்டிடுவாய். சதா சகாயத்தாயே உன் பாதம் தேடி வந்தோம். கருணை பொழிவாயே உன் சகாயம் தருவாயே. சதா சகாயத்தாயே உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே. உம்மை நாம் என்றும் நேசிப்போம்.
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.